அவ்வளோ பாலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கரசங்கல்ல இருக்க சிவன் கோயிலுக்காக வந்திருக்கோம். இங்கே பார்க்க வந்திருக்கோம். இங்கே போகிற வழியெல்லாம் கடைகள் இருக்குது. கோவில் அங்கே தெரியுது. இங்கே கலை நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறாங்க. நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. எப்பயும் இது வரைக்கும் நாங்கள் இப்போ பார்த்ததில்ல. நிறைய கடையில் எப்பயுமே இந்த மாதிரி கடைகள் இருந்ததில்லை. லைனாக கடை போட்டிருக்காங்கப்பா. நிறைய கடை. இங்கே தீபம் ஏற்றுவாங்க இல்லையா? இல்லை, எத்தனை தீபம்னு? தீபம் சிவன் லிங்கம் மாதிரியே போட்டு தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க. ஆமாம், அப்போ ஒரு வாட்டி நீங்கள் எல்லாம் ஐவா ஓம் நமச்சிவாயான்னு போட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. நிறைய தீபங்கள் இந்த கோயில். இது ஸ்பெஷல். இது அக்கா வாட்டருக்கான கார்ல விட்டு வந்துட்டாங்க. இந்த சைடு கலை நிகழ்ச்சியில் நடக்குது பாருங்க. சபரீஷ், நிரண்யா, குஹன் குமார், நிதிஷ் குமார், தீக்ஷா, குஹனேஷ், ராஜஸ்ரீ, மிதுனா, மேகா, ரக்ஷிதா, சரவணன். டைம் இல்லைங்க. இங்கே லிங்கம் மாடலில் வந்து லிங்க மாடல்லே தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க இங்கே. ஆமாம், கோவில் பெருசாக்கியிருக்காங்க இல்லை? நட சாத்தப்படுவாங்களா? செகண்ட் பூஜை சாத்தப்படுவாங்க. அனிதா பார்த்து முடிக்கலையா? இது ரெண்டாவது பூஜையா? ரெண்டாவது பூஜை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பூஜை. செகண்ட் போகுது. சிவராத்திரிக்கு வந்து முதல்ல ஒரு கோயில் போயிட்டு வந்து இது ரெண்டாவது கோயில். சரி வரியா?
கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிடுச்சு போல இருக்கு, டைம் ஆகிட்டனால இருக்கு. அப்படிதான் போல இருக்கு. கொஞ்சம் மாறி வந்துருக்கு. பிரசாதம் ரொம்ப பழைய கோவில், ரொம்ப பழமையான கோவில். முந்திலாம் அந்த கோவிலில் வச்சு வர்றது தான் நமக்கு கும்பாபிஷேகம் பண்ணாமல் வச்சுருந்தனால இது பண்ணிருக்காங்க. இப்போ பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. தெரியலையே. சாமி பார்க்க நிறைய பேர் குயில நிற்கிறாங்க. பிரசாதம்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தண்ணி விஷ்ணு கிட்ட இருக்க பாம்பும் சிவன் கிட்ட இருக்க பாம்பும் அண்ணன் தம்பி கொடுக்கையில் இருப்பார்ல அந்த பாம்பும் பாம்பலி